வணக்கத்துக்குரிய பாரதிராசா பேசுகின்றேன் என்று ஒலித்த குரல் இன்று நிசப்தமாகிவிட்டது. 84வது வயதில் இயக்குனர் எம்எம் பாரதிராஜா இன்று இயற்கை எய்திவிட்டார். அன்று முதல் இன்று வரை தமிழ், தெலுங்கு, மலையாளம் அனைத்து மொழிகளிலும் கிட்டத்தட்ட 43 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கிய இயக்குனர் எம்எம் திரு பாரதிராஜா அவர்கள் இன்று இயற்கை எய்திவிட்டார். தமிழ் சினிமாவிலேயே ஒரு முக்கியமான இயக்குனர், எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு முன்னோடி, அதாவது மென்டர் என்று சொல்லக்கூடியவர் தான் பாரதிராஜா. பாரதிராஜாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 1977ஆம் ஆண்டு 16 வயதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகின்றார். அதாவது 16 வயதில்லை என்ற திரைப்படத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகிய மூவரும் முக்கியமான கதாபாத்திரத்திலே நடித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த திரைப்படத்தை நாங்கள் பார்த்தோம்னால் ஒரு கல்ட் கிளாசிக் படம் தான் சொல்லணும். தமிழ் சினிமாவிலேயே ஒரு தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட படம் தான் சொல்லணும். ஏனென்றால் அது வரைக்கும் தமிழ் சினிமா ஸ்டூடியோக்குள்ளே தான் இயங்கிட்டு இருந்தது. எல்லா படத்தையும் ஏவிஎம் ஸ்டூடியோன்னு சொல்லி நிறைய ஸ்டூடியோவில், ஜெமினி ஸ்டூடியோன்னு சொல்லி நிறைய ஸ்டூடியோ இருந்தது. அந்த ஸ்டூடியோக்குள்ளால் தமிழ் சினிமா பயணித்து கொண்டிருந்தது. அதே நேரம் பாரதிராஜா வந்த பிறகு கிராமத்து கதைக்களங்கள், அதாவது வாழ்க்கைன்ற யதார்த்தம், இயல்பு எல்லாம் வெளிவர தொடங்குது. அதாவது கிராமத்தில் மக்கள்கிட்ட வாழ்வு எப்படி இருந்தது, பெண்கள்கிட்ட வாழ்க்கை, சாதி அடக்குமுறை எல்லாத்தையும் தமிழ் சினிமாவுக்கு அழகாக கொண்டு வந்தது இயக்குனர் எம்எம் பாரதிராஜா. அவரை பற்றி நாங்கள் சொல்லணும்னு பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய படங்கள், தமிழ் படங்கள் எடுத்திருக்கிறார். அதாவது கமலஹாசனை வச்சு நிறைய படம் எடுத்திருக்கிறார். சிவாஜி கணேசனுக்கு முக்கியமான ஒரு படம் முதல் மரியாதை. அந்த படம் தமிழ் சினிமாவிலேயே ஒரு ஒரு எதிர்பார்க்காத அளவு வெற்றி அடைஞ்சேன்னா சிவாஜிக்கு நடித்த படத்துலேயே அந்த படம் பிடிக்கலையாம். ஏனெண்டா தான் வளமையாக அவர் ஒரு பெரிய ஒரு மகா நடிகர் எல்லாரும் தெரியும். அந்த படத்தில் பாரதிராஜா அவரை அதை செய்யுங்க இதை செய்யுங்க கேஷுவலாக தான் நடிக்க சொல்லியிருப்பார். அந்த படம் வெளிவந்த பிறகு தான் பாரதிராஜா என்ற மகிமையை சிவாஜி கணேசன் புரிஞ்சு கொள்கிறார். அப்படி நிறைய படங்கள், கமலஹாசனை வச்சு நிறைய படம் எடுத்திருக்கிறார். சத்யராஜை வச்சு வேதம் புதிது, மற்ற கடலோர கவிதைகள் என்ற படத்தை எழுதியிருக்கிறார். அதை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு கொடி பறக்குது என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். ஆனால் அந்த படம் அவருக்கு கை கொடுக்கவில்லை பொருளாதார ரீதியாக. ஆனால் படம் மக்களிடையே அதிகம் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அதே மாதிரி நிறைய பெண்கள் ஆண்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினதும் கூட பாரதிராஜா தான். அதாவது இன்று வரை எங்கள் மனதில் வாழ்கின்ற நடிகர்களை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தின பெருமை பாரதிராஜாவே சேரும்.